மிதுனம் 10 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் 2026 புத்தாண்டுல அந்த அறுபடை முருகனே உங்களுக்கு குழந்தை செல்வத்தை வாரி வழங்கப் போகிறான்னே சொல்லலாம். உங்களுடைய உயரத்தை சென்று நீங்க அடைய முடியும். இத்தனை நாட்களாக அடிமட்டத்திலேயே இருந்த மிதுனம் மிகப்பெரிய அளவில் லட்சியத்தை சென்று அடையக்கூடிய ஆண்டு தான் வரக்கூடிய 2026. மிகப்பெரிய மரியாதைகள் உங்களுக்கு கூடும். மகாலட்சுமி உங்களின் வீட்டிற்குள் நிச்சயமாக அடியெடுத்து வைக்கும். அப்படின்னா பெண் குழந்தை நிச்சயமாக பிறக்கும். நம்பிக்கையோடு இருங்க. திருமணமே ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களின் வீட்டில் நிச்சயமாக திருமணம் நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் மிதுன ராசியாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு 2026 வரன் அமையும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். புத்தாண்டு பிறந்த அந்த நாள் முதல் தினமும் காலையில் எழுந்து உங்களுடைய குலதெய்வத்திற்கு மனமாற நன்றியை கூறுங்கள். இத்தனை போராட்டத்திற்கு நடுவிலையும் என்னை என்னுடைய எதிரிகள் முன்னிலையில் வாழ வைத்து கொண்டிருப்பதற்காக மிகப்பெரிய நன்றியை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த குலதெய்வத்துக்கு நன்றியை சொல்லுங்க. ஆமாம், அதாவது மிதுனத்தை எதிர்க்காதவங்க இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இரத்த பந்தம் முதல் சொந்தம் வரை மிதுனத்துக்கு எதிரி தான். அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும். உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தினாலே போதும், வெற்றிகள் உங்களை தேடி வந்தே தீரும். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா முருகனை எதிர்த்த சூரபத்மனை தாங்கிய உலகம். அப்படி இருக்கும் பொழுது கடவுளையே எதிர்க்கக்கூடிய உலகம் நிச்சயமாக உங்களையும் எதிரியாக தான் பார்க்கும். அப்பேற்பட்ட உலகத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக முன்னேறி வெற்றியை அடைவது தான் சாமர்த்தியம். சமாளிக்கவே முடியாத விஷயங்களை சமாளித்து மிகப்பெரிய அளவில் மிதுனம் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம் 2026. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக பெரிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள் புத்தாண்டு பிறந்தது முதல் உங்களை விட்டு விலகி செல்ல ஆரம்பிக்கும். அதில் வரக்கூடிய முதல் பிரச்சனை நிலப்பிரச்சனை. ஒரு நிலத்துக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறீங்க. அந்த நிலம் உங்களை வந்து சேர்ந்தே தீரும். அந்த நிலத்துடைய வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறும். காரணம் என்னன்னா, குரு அஷ்டமத்தில் இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்பேற்பட்ட குரு அனைத்து தடைகளையும் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய படைகளையும் சுக்கு நூறாக நிச்சயமாக ஆக்கும். மிகப்பெரிய பாதைகள் பிறக்கப் போகுது மிதுனத்துக்கு. நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலிருந்து மாற்று வேலையை சென்று அடைவீர்கள். அந்த வேலையின் மூலயமாக புதிய வாகனங்களை உங்களால் வாங்க முடியும். ஆமாம், மிதுனம் இது நாள் வரைக்குமே நீங்கள் வேண்டா விருப்பாக தான் உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, பிடிக்காத வேலையை இன்னொருவருக்காக நீங்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையை செய்ய முடியும். வராத பணம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த பணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பல மடங்கு விரிவுபடுத்த முடியும். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, மிதுனத்துக்கு மிகப்பெரிய அளவில் அந்த முருகனே இன்னொரு வாய்ப்பை அளிக்கப் போகிறார் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய 2வது பிரச்சனை பணப்பிரச்சனையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். அப்படின்னா சூட்சமமாக இருக்கக்கூடிய கடன்கள் உங்களை விட்டு விலகி செல்லும். அந்த கடன் தொகை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, சிறிய அளவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேய்பிறை காலங்களில் கடனை திருப்பி கொடுக்க பாருங்க. முக்கியமாக யமகண்ட நேரத்தில், செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் வாங்கிய கடனை வாங்கியவரிடம் திருப்பி கொடுங்க. நிச்சயமாக கடன் ₹1 கூட உங்களுக்கு அதிகமாக ஏறவே ஏறாது. மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்னைக்கு மிதுனத்தை தேடி வந்திருக்குன்னா, மிதுனம் வாழ்க்கையில்
மீண்டு எழப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். இல்லைனா இந்த காணொளியை நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட்டே இருக்காது. எல்லாமே காலத்தின் சூட்சமத்தின் படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள் கடந்து போய்விட்டன. தயவு செய்து அதை நினைத்து நினைத்து வருங்காலத்தில் நீங்கள் அடைய போகும் வெற்றிக்கு நீங்களே தடைகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். 2026 உங்களுக்கான ஆண்டு. நிச்சயமாக அந்த குருவின் அனுகிரகத்தாலும் அந்த அறுபடை முருகனின் ஆசீர்வாதத்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக அரசு வேலையில் சென்று அமர முடியும். ஒரு சில பேர் முன்னாடி தலை குனிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அவர்கள் முன்னிலையில் கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தி உங்களால் வாழ முடியும். காரணம் என்னன்னா, முன்னோர்கள் செய்த பாவம் உங்கள் தலை மேலே இத்தனை நாளாக இருந்தது. அந்த கர்மா உங்களை விட்டு விலகப் போகுது. மிகப்பெரிய அளவில் முருகனின் அனுகிரகத்தை நீங்கள் பெறப்போறீங்க. யாருமே துணைக்கு இல்லை அப்படின்னு தயவு செய்து வருந்தாமல் இருங்க, கவலைப்படாமல் இருங்க. துணையில்லா ஒரு உயிருக்கு துணைக்கு துணையாய் உறுதுணையாய் இருப்பது முருகன். அதனால தான் அன்னைக்கே சொல்லி வச்சாங்க, தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகற்றுணையதாகும். இதற்கு அர்த்தம் யாதெனில், நான் வெற்றியை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிற முருகா, அப்படி நடக்கும் பொழுது எனக்கு உறுதுணையா யாருமே இல்லை. நீ எனக்கு இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் முன்பும் பின்பும் அரணாய் இருந்து அனுதினமும் என்னை காக்க வேண்டும் அப்படின்றது தான். வளர்ச்சியை நோக்கி நகரப் போறீங்க. நம்பிக்கையோடு முருகனை மனதில் சுமந்துக்கிட்டு 2026 எதிர்நோக்கி இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலமும் கிடைக்கும், உங்களுக்கான பணமும் நிச்சயமாக உங்களை வந்து சேர்ந்து அடைந்தே தீரும். பணம் வந்துட்டாலே இருக்கக்கூடிய 80% பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியும். காரணம் என்னன்னா, உங்களுக்காக வாங்கிய கடனை விட மற்றவர்களுக்காக நீங்கள் பொறுப்பெடுத்து வாங்கிய கடன்கள் தான் அதிகம். அந்த கடனை இன்னமும் நீங்கள் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. 2026 அந்த கடன்கள் உங்களை விட்டு விலகும். வாங்கியவரே பணத்தை கொண்டு வந்து உங்களிடம் நிச்சயமாக தருவார். உடல் உபாதைகளால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் வலிகள், கால் வலிகள், முக்கியமாக முட்டியில் வரக்கூடிய வலிகள் குறையும். உடல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்தாலே நீங்கள் செய்யக்கூடிய வேலையை தடையில்லாமல் செய்ய முடியும். அந்த வேலையால் பல மடங்கு பணத்தையும் செல்வத்தையும் உங்களால் சம்பாதிக்க முடியும். சகல சௌபாக்கியங்களோடு சுபிக்ஷமாக மிதுனம் வரக்கூடிய புத்தாண்டில் வாழ்ந்தே தீரும். அதை இனி எவராலும் தடுக்கவே முடியாது. முடிந்தால் ஒரே ஒரு முறை சிறுவாபுரிக்கு சென்று முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. கஷ்டங்கள் உங்களை விட்டு கண்கூடாக விலகுவதை உங்களால் உணர முடியும். அவ்வளவு எளிதாக சிறுவாபுரிக்கும் சிவனின் ஆலயத்திற்கும் செல்ல முடியாது. ஒரு முறை சென்று விட்டால் போதும், அந்த ஆலயமே உங்களை ஈர்த்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய மாற்றங்களும் அதிசயங்களும் மிதுனத்தின் வாழ்க்கையில நடக்கப் போகுது. யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களால் உயரத்தை சென்று அடைய முடியும். எந்த விதமான ஆசைகள் பின்னாடியும் நீங்கள் நடந்து போகாமல் இருக்கணும். அதாவது உங்களின் மனதில் தேவையில்லாத ஆசைகளை ராகு தூண்டும். ராகுவின் வேலையே ஆசைகளை தூண்டுவது தான். அந்த ஆசைக்கு பின்னால் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஆசைகள் சோதனைகளாக மாறிவிடும். அதனால் எந்த விதமான ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் வைத்து கொள்ளாமல் உங்களுடைய கடமையை செவ்வென சீராக செய்தாலே போதும். 2026 சந்தோஷமாக உங்களால் வாழ முடியும். நம்பிக்கையோடு இருங்க. இனி நடப்பது யாவும் நன்மையாகவே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. நன்றி.